Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. விறுவிறுக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்கு யாருக்கு என்ற போட்டியில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அதிமுக நண்பர்களுக்கு உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்துக்கு போடுங்க. அதிமுக எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லி அதிமுக விடைபெற அக்கட்சியின் வாக்கை போக்கஸ் செய்து அரசியல் கட்சிகள் ஆடுபுலி ஆட்டத்தில் இறங்க தேர்தல் களம் விறுவிறுக்கிறது. தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் எல்லாம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இங்க வந்தாக வேண்டும். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல, அதனால நான் கேட்கிறேன், உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்துக்கு போடுங்க. யாராவது ஒருத்தர் இருக்கா நீரும் சோறும் கொடுக்க திட்டம்? யாராவது ஒருத்தங்க ஒரு திருத்தம் நடக்கட்டும், தூய அரசியல் இங்கிருந்து பிறக்கட்டும். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் ராமதாஸ், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா பிரச்சாரங்களில் களம் பரபரக்கிறது. வழக்கமாக இடைத்தேர்தல் என்றால் ஆளும் கட்சி வெல்வது சிம்பிள் என்பது பொதுவான கூற்று. ஆனால் இதை உடைப்போம், திமுகவை தோற்கடிப்போம் என கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு என அனைத்து அஸ்திரங்களையும் கையில் எடுத்திருக்கிறது எதிரில் நிற்கும் பாமகவும் நாம் தமிழரும். இதில் கூடுதல் ஹைலைட், இரு கட்சிகளும் ஓப்பனாகவே போட்டியில் இருந்து விலகிய அதிமுக வாக்குகளையும் தேமுதிக வாக்குகளையும் கேட்டிருப்பதுதான். அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய அமைப்பு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடல, உங்களுடைய எதிரி யாரு? திமுக பொது எதிரி. இப்போ அதனால நான் கேட்கிறேன், உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்துக்கு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுங்க. நிச்சயமாக திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும். இதில் கூடுதல் சிறப்பு, பாமக மேடையில் ஜெயலலிதா புகைப்படம் இடம்பெற்றது. அதுவும் பாஜக கூட்டணியின் முகமாக இருக்கும் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை விட பெரிய புகைப்படமாக இருந்தது ஜெயலலிதா படம். இப்படி இரு கட்சிகளும் அதிமுக வாக்குக்காக போட்டி போட இது குறித்து கேட்டால் எங்க நிலைப்பாட்ட சொல்லிட்டோங்க, தேர்தல் புறக்கணிப்பு என்ற மடுப்பலான பதிலையே கொடுக்கிறார்கள் அதிமுக தலைவர்கள். ஜெயலலிதா படம் குறித்து கேட்டால் அவங்க மாபெரும் தலைவர்கள் என ஒப்புக்கொள்கிறார்கள் என்ற பதிலை கொடுக்கிறார்கள். இதற்கிடையே நீங்க மட்டுமா என பாமக நாம் தமிழருக்கு போட்டியாக திமுகவும் அதிமுக வாக்கு எங்களுக்கு என சொல்கிறது. அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் எங்கள் கட்சியில் இருந்தவர், அதன்படி பார்த்தால் எங்களுக்குத்தான் அதிமுக வாக்கு என்றார் திமுக அமைச்சர் ஏவ வேலு. இப்படி கட்சிகள் போட்டி போட யாருக்கு அதிமுக வாக்கு செல்லும் என கேட்டால் எதிரணியில் இருக்கும் கட்சிகளுக்கு பிரியவே வாய்ப்பு என்றார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன். அதிமுகன்ற கட்சி என்பதே திமுக எதிர்ப்பு, திமுகவை பிடிக்கல எங்களுக்கு அப்படின்றவங்க மாற்றி ஓட்டு போடுற ஒரு இயல்பான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்போ திமுகவுக்கு மீது ஒரு விமர்சனம் இருக்குது, இல்லை ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்குன்னா அந்த வாக்குகள் தான் அதிமுக வாக்குகள். அது இப்போது களத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள், குறிப்பாக சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை நாம் தமிழர் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளுக்கு பிரிந்து போகுன்றது ஒரு பார்வையாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி என்ற எதிர்பார்ப்பு மங்கி போய் அதிமுகவின் வாக்கு யாருக்கு என்ற கேள்வியோடு களம் நகர்கிறது. அதிமுக வாக்கு யாருக்கு, மக்கள் தீர்ப்பு எப்படி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.